அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் தட்டி வறுத்த கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொஞ்சமாக துருவிய தேங்காய், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ 1/2 கிலோ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அம்மியில் அரைக்க போகிறேன். இந்த ரெசிபியை வந்து அம்மியில் அரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜீரகத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்ஸி அவாய்ட் பண்ணிட்டு அம்மியில் அரைச்சி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதோட தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காயில் மிளகாய் வச்சு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க. இப்போ வந்து அந்த அம்மியிலேயே சிக்கனை வச்சு சுத்தியிலையோ இல்லை கல்லையோ வச்சு நல்லா நைஸாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசாக நக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் தட்டி வறுத்த கறி. தட்டி அந்த மசாலா மேலே வைங்க. வச்சுட்டு அப்போ தான் அந்த மசாலாவில் சேர்ந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இந்த ரெசிபி நான் வந்து இப்போ சிக்கனில் செஞ்சுருக்கேன். இதை வந்து மட்டன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். இதை நான் அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து தட்டி மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மசாலா கலந்த தண்ணியில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. போக போக நான் மாற்றிக்கிறேன். அடுப்பில் வந்து இரும்பு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் அந்த ஊற வச்ச சிக்கன் எடுத்து ஒவ்வொரு பீஸாக போட்டு அப்படியே வேக விடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டு அந்த மசாலா தண்ணி அதோடு ஊற்றிடணும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இன்னும் கொஞ்சம் முருகலாக வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தட்டி வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.